ஏக இறைவனுடைய அன்பையும் வழிகாட்டுதலையும் வேண்டி விரும்பி நான் ஆரம்பம் செய்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்துட்டு சலாத்துனா என்ன? அதுல இருக்கக்கூடிய உணர்வுகள் என்ன? குரான் அந்த வார்த்தையை வந்துட்டு எப்படி பயன்படுத்துது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்த்ததுதான் திரும்ப இன்னொரு முறை பார்க்க போறோம். அதுல இன்னும் கொஞ்சம் கூடுதலா தெளிவுகளை கொடுக்கும் கண்டிப்பா. இன்னும் உறுதியை கொடுக்கும். அது சார்ந்து இன்னும் அதை வாழ்க்கையில அதை எப்படி அதை கொண்டு வரலாம் சலாத்தை. ஏன்னா சலாத்து நம்ம வாழ்க்கையில இல்ல அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை நரக வாழ்க்கையா ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு குரான் சொல்லுது. அது எப்படி வரும்னா, இந்த நரக வாழ்க்கைக்குள்ளே நரகத்திற்குள்ளே எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கப்படும்போது, நாங்கள் தொழுகையாளியாக மொழியாக்கத்துல தொழுகையாளிகளாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழாக்கத்துல போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல முசல்லி அப்படின்ற அந்த வார்த்தை இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு நரக நெருக்கடிக்குள்ள கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த சலாத்தை தவற விட்டோம் என்றால். ஸோ அப்ப சலாத்துனா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். அது நம்ம வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்ற அந்த தேவை வந்து இங்க நினைவூட்டப்படுது. ஸோ அப்ப அதை பத்தி தான் இப்ப திரும்பவும் நம்ம நினைவு கூற போறோம். அவ்வளவுதான். ஏன் முக்கியமா இதை நினைவு கூறுறோம் அப்படின்னா, இது நம்மளுடைய இந்த அமர்வுகள்ல எப்படி இது கனெக்ட் ஆகுதுன்னா, நம்ம அல்பாத்தியால இருந்து தானே ஆரம்பிச்சுட்டு வரோம். அதுல வந்துட்டு எவர்கள் மீது அல்லது எவற்றின் மீது இறைவனுடைய அருள் உள்ளதோ அவற்றின் பாதையில எங்களை நிலைப்படுத்துவாயாக அப்படின்ற துவா இருக்கு. ஒரு பிரார்த்தனை இருக்கு. அல்பாத்தியா முதல் அத்தியாயத்தினுடைய கடைசி வசனம் 7வது வசனத்துல. அப்போ எவற்றின் மீது இறைவனுடைய அருள் என்ற தேடல்ல வந்துட்டு முத்தக்கின் தக்வாவுடைய பண்புகளுக்கு வந்துட்டு இறைவனுடைய அருள் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இப்ப தக்வா வந்துட்டு எப்படி அடைகிறது அப்படிங்கும் போது அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம இறைவனுடைய அத்தாட்சிகளை கொண்டு நம்ம வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை நோக்கி நகர்றதுக்கு கொஞ்சமாவது ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சிருக்கணும். அபயம் அளிக்கக்கூடிய வகையில மித்தவங்களுக்கும் என் தொந்தரவு இல்லாம நாமளும் கொஞ்சம் சேஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் அதாவது என்ன சொல்றது வீண் பேச்சுகளை தவிர்த்து கொள்ளுதல், முடிஞ்ச அளவுக்கு நம்ம எது சார்ந்து நம்ம செயல்படுறோமோ அதுல ஓரளவுக்கு ஃபோக்கஸ்டா இருக்கிறது, இந்த மாதிரி செஞ்சுட்டு வரும்போது அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் வந்துட்டு இந்த தக்குவா என்ற ஸ்டேஜ் வந்துட்டு வருது. அதுல இருந்து தக்குவா வந்து கிளியரா தமிழ்ல சொல்றதா இருந்தா பக்குவப்படுதல், பண்படுதல் அப்படிங்கிறது தான். நார்மலா உள்ளச்சம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மூமின் ஈமான்ற ஒரு கேட்டகரியை தாண்டி தான் தக்குவான்ற ஒரு ஸ்டேஜே வர வேண்டி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஈமான்தாரிகளுடைய பண்புகள் என்னன்னு அடுத்து பார்த்தோம். ஸோ அதுல வந்துட்டு வழக்கரம்ன்ற ஒரு சப்ஜெக்ட் வந்துச்சு. அதுனா என்னன்னு சொல்லிட்டு நேத்து நம்ம பார்த்தோம். அவங்க வந்து சலாத்துல வந்துட்டு பணிவோட இருப்பாங்க, சலாத்தை வந்து பேணிக் கொள்வார்கள் சொல்லிட்டு ஒரு விஷயம் ஏற்படுது. ஸோ அப்ப அதை கொண்டும் இப்போ வந்துட்டு அப்படி கண்டினியூ ஆகுது இந்த வகுப்புல. சலாத்துனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமாக்கா? பார்த்தலாம். ஓகே. சலாத் செயல்பாடு வந்துட்டு மூமின்கள் மற்றும் முத்தகீன்களின் வந்துட்டு முக்கிய அங்கமாக குரான் வந்து நினைவுட்டு. மூமின்களுக்கும் சரி முத்தகீன்களுக்கும் சரி. ஸோ முத்தகீன்களாக இருக்கிறவங்க அந்த அந்த பண்புகள் இருக்கிறவங்களுக்கு மேலதான் வந்துட்டு இறையருள். ஸோ அவங்களுடைய வாழ்க்கையில முக்கிய அங்கமான ஒன்று சலாத். ஸோ அப்ப சலாத்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க. சலாத் என்பதற்கு பொதுவாக வந்துட்டு பிரார்த்தனை அல்லது தொழுகை என வந்துட்டு மொழியாக்கம் செய்யப்படும். இதுவல்லாத வேற வேற அர்த்தங்களையும் பயன்படுத்தப்படும். அந்த வார்த்தை இடம்பெற்றிருக்கக்கூடிய வசனங்கள் சூழலை பொறுத்து வந்துட்டு வேற வேற அர்த்தங்கள் சில இடங்கள்ல போட்டிருப்பாங்க மொழியாக்கங்கள்ல. காமனான மீனிங் பாத்தீங்கன்னா தொழுகை அப்படிங்கிறது தான். ஒரு சில இடங்கள்ல பிரார்த்தனை என்ற அடிப்படையிலையும் போட்டிருப்பாங்க. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா பிரேயர் அப்படின்னு தான் போடுவாங்க. ஸோ எனது ஆய்வின்படி, அதாவது நான் குரான்ல பார்த்த வரைக்கும் இந்த சலாத் என்பதன் பொருள் வந்துட்டு குரானில் வந்துட்டு தொடர்பு என்ற உணர்வை வெளிப்படுத்துவதாக இருக்கு. குரான் இந்த பொருளை எவ்வாறு வெளிப்படுத்துகின்றது என்பதை வந்துட்டு இப்ப பார்க்கலாம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை வழிநடத்துவானாக. அரபி சொல்லான சலாத் ஸ்வாது, லாம், வா என்ற 3 மூல எழுத்துக்களை கொண்டதாக உள்ளது. இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இன்னொரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கு. அதாவது ஸ்வாது, லாம், வாவ் இருக்கு இல்லைங்கய்யா, அது இல்லாம வாவ், ஸ்வாது, லாம் இப்படின்ற மூலச்சொல்லும் இதற்கு இருக்கின்றது அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அது உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்காக்கா? அதை பத்தி தெரியுமா உங்களுக்கு?
அது 2 விதமான மூல. இப்போ ஸ்வாது, லாம், வாவ் என்ற மூலச்சொற்களை கொண்டு 99 வார்த்தைகள் இருக்கு. இது எல்லாமே வந்துட்டு இப்போ நம்ம ஸ்டடி பண்றதுதான். இப்போ குரானை வச்சு அதுல இருக்க அரபிய ஸ்டடி பண்ணி அதுல மூலச்சொற்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு ஒவ்வொன்னா இப்படிதானே ஸ்டடி பண்ணி வர்றதுதான். மனிதர்கள் ஸ்காலர்ஸ் எடுத்து வைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் இதெல்லாம். இது அதன் அடிப்படையில பார்க்கும்போது ஸ்வாது, லாம், வாவ் என்ற அடிப்படையில 99 முறை வந்துட்டு குரான்ல வந்துட்டு இந்த வார்த்தைகள் வந்து இடம்பெறுது வெவ்வேறு வசனங்கள்ல. அதுல 4 வெவ்வேறு வடிவங்களாக வந்துட்டு இடம்பெறுது. அதுல 12 முறை வந்துட்டு சல்லாமும், 83 முறை வந்துட்டு சலாத்து, சலவாத்து அப்படின்ற அடிப்படையிலையும், 4 முறை வந்துட்டு முசல்லன், முசல்லீன் அது அப்படின்ற அடிப்படையிலையும் வந்துட்டு வசனங்கள் இருக்கு. ஸோ இதுல வந்து ஒரு 99 முறை வந்துட்டாலும் இன்னொரு 12 முறை வருது. அது என்ன அப்படின்னா 2:27 தான் அந்த ஸ்டார்டிங் வரும் அந்த வார்த்தை. இந்த வார்த்தை இருக்குல்ல அப்படின்னு ஜாயின், இதுவும் வந்துட்டு அதே தொடர்புடைய வார்த்தை தான். ஆனா கொஞ்சம் இது வந்துட்டு கொஞ்சம் செப்பரேட் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டும். ஆனா ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய வார்த்தை தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இந்த வார்த்தை நான் காப்பி பண்றேன். எஸ்இலூன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த வார்த்தை வந்து இதுலயுமே இருக்கும். ஸ்வாது, லாம், வாவ்னு அந்த உங்களுக்கு காமிக்கிறேன். இல்ல கிராமரட்டிக்கலா உண்மையிலுமே கரெக்ட் தான் சபீர். அதாவது அந்த அலிஃப், ஹம்சா, யா, வாவ் இது வந்து அந்த 2 சாது லாம் தான் வந்து அதனுடைய ரூட் வேர்டு. அதுக்குள்ள வந்து இது கனெக்ட் ஆகி வரும். இடையில முன்னாடி பின்னாடி எப்படி வரும். அந்த யா வந்து நீங்க வந்து அது டைம் பீரியட் குடிக்கிறதுக்கு வர்றது. யூ யா. எதுக்காக சொல்றேன்னா, இப்போ வந்து சலாத்தை பத்தி தேடல்கள் இருக்கும்போது இந்த வசனங்களும் இருக்கு. இதுல இப்ப வந்து நம்ம நார்மலா பெரும்பான்மையா ஸ்காலர் சொல்றது வந்துட்டு இந்த ரூட் வேர்ட் தான் சொல்லுவாங்க சலாத்துக்கு. ஸோ இதுல பார்த்தாலே ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிடும் சலாத்துனா என்ன, அதுக்குள்ள என்ன உணர்வு அடங்கி இருக்குன்னு சொல்லிட்டு. கூடுதலா இந்த ரெஃபரன்ஸையும் பாருங்க அப்படிங்கிறதுக்காக நான் பார்த்தேன். அதனால நான் இதையும் காமிக்கிறேன். ஸோ மீன்ஸ் கார்பஸ் இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி பார்க்கறதா இருந்தா அதுல தெளிவாவே வந்துட்டு ஜாயின் அப்படின்ற அந்த அர்த்தத்தை வந்துட்டு அந்த அடிப்படையில தான் மொழியாக்கமே இருக்கும். அந்த யூசலுக்கு நீங்க சொல்ற மாதிரி தான் போட்டிருப்பாங்க. யூசலுக்கு வந்து தொடர்புன்னு தான் போட்டிருப்பாங்க. ஆமா, ரெண்டுல எதை சேர்த்து வைக்க வேண்டுமோ அதை வந்து துண்டித்து விடுகின்றன. அப்போ சேர்க்கிறது கனெக்ட். ஒரு சில விஷயங்கள் ஒன்னோட ஒன்று கனெக்டபிளான விஷயம் அதை வந்துட்டு கட் பண்ணிக்கிறாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் யூசல். ஸோ கனெக்ஷன்ற அந்த ஒரு அர்த்தம், தொடர்புன்ற ஒரு அர்த்தம் இருக்குங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். ஸோ இந்த ஒரு ரெஃபரன்ஸையும் பார்த்துக்க வேண்டியது. அதாவது நீங்க கார்பஸ்ல தேடி பார்க்கறதா இருந்தா நார்மலா எப்படி போய் தேடுவோம், ஸ்வாது, லாம், வாவ் குரான் டிக்ஷனரியில இந்த ஒரு ரெஃபரன்ஸையும் கூடுதலா நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் தெளிவு. அதாவது வாவ், ஸ்வாது, லாம். இப்போ நம்ம இந்த வசனங்கள்ல முக்கியமா வந்துட்டு பாத்தீங்கன்னா சலாத், முசல்லி வார்த்தைக்கு வந்துட்டு இணைத்தல், இணைந்திருப்போர், தொடர்பில் இருப்போர், சந்திப்பு போன்ற அர்த்தங்களை உள்ளடக்கியதாக இருக்கு. ஒரு நிழல் அதன் மூலத்தை பின்தொடர்வது போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா ஷேடோவுக்கு வந்துட்டு இந்த சலான்ற வார்த்தை வந்து யூஸ் பண்றாங்க சில இடங்கள்ல அரபுல. டேட்டா சொல்லுது, நம்ம டேட்டா இது எப்படிலாம் இந்த வார்த்தை எப்படிலாம் பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லும் போது ஷேடோ அப்படின்ற ஒரு மீனிங்கும் கொடுக்குது. எப்படி சம்பந்தமே இல்லாம ஷேடோ வந்துச்சு அப்படிங்கும் போது ஷேடோ வந்து ரொம்ப சோர்ஸோட கனெக்டபிளா இருக்கக்கூடியது இல்லையா? ஆமா. அதான ஷேடோ. ஸோ ஒரு நிழல் அதன் மூலத்தை பின்தொடர்வது போல.
அந்த அதே சமயத்துல அந்த முசல்லி அப்படின்ற இந்த வார்த்தை வந்துட்டு வேற எதுக்கெல்லாம் பயன்படுத்தப்படுது அப்படின்னா, குதிரை பந்தயத்துல வந்து இரண்டாவதா ஒரு குதிரை வந்துட்டு முதல் குதிரையோட ஒட்டிட்டு வரும். அந்த குதிரை ரெண்டாவதா வருது இல்லையா, அது ரொம்ப தூரத்துல இல்ல, பின்னாடி ஒட்டிட்டே வர அந்த குதிரைக்கு பேர் வந்து முசல்லின்னு சொல்லுவாங்க. மீன்ஸ் க்ளோஸா ஃபாலோ பண்ணிட்டு வர்றது. இந்த அர்த்தம்லாம் அதுல இருக்கு. இது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில இருந்தும் அந்த வார்த்தையை வந்து எப்படி பயன்படுத்தப்படுதுன்னு எடுத்தாச்சு. குரானும் அந்த வார்த்தை இதே அர்த்தத்துல தான் பயன்படுத்துது அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை நம்ம இப்ப பார்க்கலாம். அதாவது சலா என்ற இவ்வார்த்தையினை அழகான முறையில உணர்ந்து கொள்ள உதவும் குரான் வசனத்தை இப்ப பார்க்கலாம். அதாவது குரானின் 75ஆம் அத்தியாயம் 31 மற்றும் 32 வசனங்களை தற்போது பார்ப்போம். அவை வந்துட்டு சலா என்ற சொல்லின் பொருளை வந்து தெளிவாக வெளிப்படுத்துது. அத்தியாயம் 75 வசனம் 31, 32. இது வந்துட்டு இதான் நம்ம ஏற்கனவே வந்து நம்ம அர் ரஹ்மான் என்ற வார்த்தையை வந்து எப்படி நம்ம அர்த்தம் எடுக்கிறோம், பல அப்படின்ற அந்த வார்த்தை அரபி வார்த்தைக்கு எப்படி அர்த்தம் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு உதாரணம் சொல்லியிருந்தோம் இல்லையா, ஆரம்பத்துல அந்த வகுப்பினுடைய ஆரம்பத்துல குரான் நம்பர் ஸ்டார்டிங்ல. ஆமா. வெர்போடன் அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு, அதாவது புயல் காலத்தில் வந்துட்டு மீன் பிடிக்க செல்வது வெர்போடன், தூக்க கலக்கத்தில் வாகனங்களை இயக்குவது வெர்போடன், ஆகவே வெர்போடனை மீறாதீர்கள். இப்ப வெர்போடன்னா என்னங்கிறது நம்மளுக்கு ஐடியா கிடைக்குது இல்லையா, கான்டெக்ஸ்ட வச்சு பார்க்கும்போது. தடை அப்படின்னு ஈஸியா உடனே கிடைக்கும். ஸோ இது போல வந்துட்டு குரான்லையும் வந்து ஒரு சில எல்லா வார்த்தைகளையுமே வந்துட்டு அதனுடைய கான்டெக்ஸ்ட வச்சு நம்ம அதை அர்த்தத்தை வந்து பிக் பண்ணிட முடியும். வேற வேற வார்த்தைகளுக்கு பரிச்சயமான வார்த்தையா இருக்கு, அதனுடைய அர்த்தமும் தெரியுது. நடுவுல 1-2 வார்த்தைக்கு தான் அர்த்தம் தெரியலங்கும் போது அந்த வார்த்தை குரான்ல எப்படிலாம் பயன்படுத்துதுங்கிறத ஒரு அனலைசேஷன் பண்ணோம்னா அந்த வார்த்தைக்குள்ள என்ன அர்த்தம் இருக்கு அப்படிங்கிறத பிக் பண்ணிட முடியும் என்னுடைய ஆர்ல. ஸோ அது போலதான் நம்ம இப்ப இங்க பார்க்க போறோம். இதுல என்ன இருக்கு அப்படின்னா, பலா சத்தக பலா சல்லா பலாக்கின் கத்தப வத்தவல்லா. இதுல வந்துட்டு சத்தக்க வந்து பரிச்சயமான வார்த்தை, இந்த ஃபலா இதெல்லாம் வந்து பரிச்சயமான வார்த்தை, பலாக்கின், அதுக்கப்புறம் கத்தப, அப்புறம் வத்தவல்லா. இதுல வந்துட்டு சல்லாவும் பரிச்சயமான வார்த்தை தான், இருந்தாலும் அதை பத்தின பல புரிதல்கள் இருக்கு. அதனால இதை சல்லானே வச்சு இப்ப நம்ம வாசிக்கிறோம். அதாவது சத்தக்க அப்படின்னா வந்துட்டு உண்மை, நியாயம் அப்படின்ற அர்த்தம் அதுக்குள்ள அடங்கி இருக்கு. ஸோ உண்மையாக இல்லை, அதாவது ஃபலா சத்தக்க உண்மையாக இல்லை, சல்லாவும் இல்லை அல்லது சல்லாவிலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு, அது தமிழாக்கம் பண்ணாம. பலாக்கின் அப்படின்னா வந்துட்டு மாறாக, எனினும் அப்படின்ற அர்த்தம் தரக்கூடியது. இந்த இடத்துல மாறாகன்னு சொல்லி போட்டிருக்கும். மாறாக வந்துட்டு கதப பொய் உரைக்கின்றான், மறுக்கின்றான், உண்மையாக இல்லை பொய்யாக இருக்கின்றான். அதுக்கப்புறம் வ தவல்லா புறக்கணிக்கின்றான். இந்த தவல்லா அப்படின்னா வந்துட்டு அத்தியாயம் 75ல 32வது வசனத்துல வரக்கூடிய வ தவல்லா இந்த சொல் வந்துட்டு வாவ்லாம் அந்த மூல சொற்களை வந்துட்டு கொண்டிருக்கு. இதன் பொருள் வந்துட்டு புறக்கணித்தல், தொண்டித்தல் போன்ற அர்த்தங்களை வந்துட்டு உள்ளடக்கியதாக இருக்கு. அதாவது தவல்லா அப்படின்ற வார்த்தை எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னா, இப்போ 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒருத்தர் வந்து திரும்பிட்டு போறாரு, அப்படியே முகத்தை திருப்பிட்டு போறாரு அப்படின்னா அதுக்கு பேரை வத்தவல்லான்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணாத, வத்தவல்லா பண்ணாத, தவல்லா பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு மீன்ஸ் நான் வந்து இந்த வார்த்தைக்கு என்னென்ன அர்த்தம் இருக்குங்கிற தேடி போகும்போது இந்த எக்ஸாம்பிள்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ இதுல என்ன விஷயம் அப்படின்னா, முதல்ல சொன்ன விஷயத்துக்கு மாறாகன ஒரு வார்த்தையை சொல்லி திருப்பி சேம் ஆக்ஷனை வந்துட்டு சொல்லப்படுது. இப்ப என்னன்னா, சத்தக்கா வந்துட்டு பண்ணல, மாறாக என்ன பண்ணிருக்கிறான், கத்தப்பா பண்ணிருக்கான். அப்ப இந்த ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிறது ஒரு ஆப்போசிட் வேர்டு. சின்ன வயசுல எழுதும் போது எக்ஸாம் ஆப்போசிட் வேர்டு பண்ண, உண்மைனா பொய், அந்த மாதிரி ஆப்போசிட் வேர்டு நம்ம படிப்போம், நிறைய எழுதுவோம் இல்லைங்களா, அது மாதிரி அது மேட்சிங்கா வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து இந்த வார்த்தைகள் வந்துட்டு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது
சத்தக்காக்கு ஆப்போசிட் வந்துட்டு கதப, அப்ப சல்லாக்கு ஆப்போசிட் தவல்லா அப்படிங்கறதா அண்டர்ஸ்டாண்டிங். அப்ப லா சல்லா சீக்வல் டு தவல்லா, லா சத்தக்க சீக்வல் டு கதப இல்லைங்களா? ஆமா, ஈஸியா தான். இப்ப மேடுனா பள்ளம், வெயில் வெயில்னா குளிர், வெப்பம்னா குளிர், அப்படி போடுற மாதிரி சத்தக்கானா கதப, சல்லானா தவல்லா அப்படி போட வந்திருக்கு. எதிர் சொல்லு சத்தக்கன்னா எதிர் சொல்லு வந்துட்டு கதப, லா சத்தக்க அப்படின்னா இட்ஸ் ஈக்குவல் டு கதப. ஓ, லா சத்தக்க. ஓகே ஓகே, இங்க லா வரல கீழே. சோ லா சத்தக்காவும் கதபவும் ஈக்குவல், லா சல்லாவும் தவல்லாவும் ஈக்குவல். ஓ, ஈக்குவல். நான் ஃபர்ஸ்ட் அப்படி நினைக்கல, அதுக்கு ஆப்போசிட் வேர்டு நினைச்சேன். ஆமா, ஆப்போசிட் வேர்ட் தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. மீன்ஸ் எப்படிலாம் அனலைசேஷன் கொண்டு வரேன் உள்ள. இல்ல, மீனிங் ஒரே இதுதான் தரும். இல்ல, அப்ப நான் சொன்னது வந்து மீனிங் மாறி தரும் இல்லையா, ஆப்போசிட். ஆமா, இது மீனிங் ஒரே இது. அங்க லா போட்டிருக்கு, இங்க லா போடல. இப்போ லா சத்த இப்ப இங்க சொல்றேன் பாருங்க. உண்மையாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 31வது வசனத்துல இருக்கு. அப்போ பொய்யனாக இருக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு 32வது வசனத்துல கதப அப்படின்னு சொல்லிட்டு. சோ உண்மையாக இல்லை சீக்வல் டு பொய்யனாக இருப்பது. இல்லை அப்படின்றது இல்லையை எடுத்துட்டோம் அப்படின்னா உண்மைக்கு ஆப்போசிட் பொய், சத்தக்கு ஆப்போசிட் கதப. இப்ப இல்லை அப்படின்னு வந்துட்டதுனால உண்மையாக இல்லை அப்படிங்கும் போது அது பொய். அப்ப சல்லா இல்லை அப்படின்னா, அதாவது லா சல்லா இஸ் ஈக்குவல் டு தவல்லா. சல்லா இல்லை இஸ் ஈக்குவல் டு புறக்கணித்தல், துண்டித்தல். அப்ப புறக்கணிக்காமல் அல்லது துண்டித்துக் கொள்ளாமல் இருப்பதற்கு பெயர் தான் சல்லா. அல்ஹம்துலில்லாஹ். இதான் இப்படிதான் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். நம்ம அதாவது சல்லா இல்லை அப்படின்னா வந்துட்டு புறக்கணிக்கிறது, அது வந்துட்டு புறக்கணிக்கிறதுக்கு சமம், துண்டித்துக் கொள்றதுக்கு சமம். சல்லா பண்ணலை அப்படின்னா, சல்லா செய்யல, சல்லால இல்ல அப்படின்னா, அப்ப சல்லான்னா என்ன அப்படிங்கிறது. ஆமா, சல்லானா என்ன? இப்ப சல்லானா என்ன? புறக்கணிக்காமல் இருக்கிறது. அப்ப புறக்கணிக்காமல் இருக்கிறது இவ்வளவு பெருசா சொல்றதுக்கு பதிலா தொடர்புல இருக்கிறது, கனெக்ட்ல இருக்கிறது. எது கூட கனெக்ட்ல இருக்கிறதுனா, ஃபர்ஸ்ட் சோர்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சது. சோர்ஸ் அது வந்து இறைவன், எப்படி வேணா சொல்லலாம். இறை உணர்வு கூட தொடர்புல இருக்கிறது. இதைத்தான் முக்கியமா சொல்லுது. இந்த இறை உணர்வை கொண்டுதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பும் இருக்கணும். அதாவது சலா வந்து குரான் நிறைய டைப் ஆஃப் சலா வந்து சொல்லுது. அதனோட மையக்கரு வந்து தொடர்பு அப்படிங்கிறது தான், கனெக்ட் அப்படிங்கிறது தான். அதாவது இறைவன் மனிதர்கள் கூட தொடர்பு கொள்றான், மனிதர்கள் இறைவனோட தொடர்பு கொள்ளுதல் இருக்குது. மனிதர்கள் வந்துட்டு தூதை எடுத்து சொல்லக்கூடியவர்களோட தொடர்பு கொள்ளுதல் இருக்கு, தூதை எடுத்து சொல்லக்கூடியவர்கள் மற்ற மக்களோட தொடர்பு கொள்ளுதல் இருக்கு, மனிதர்களுக்கு மத்தியில் தொடர்பு கொள்ளுதல் இருக்கு. ஆனா மொத்தத்துல அதனுடைய மைய மீனிங் வந்துட்டு தொடர்பு அப்படிங்கிறது தான். அது நீங்க ஒரு வேர்டு சொன்னீங்களே, அது ரொம்ப மேட்ச் ஆச்சு. அதாவது நிழலை, மூலத்தை பின்தொடரும் நிழலை போல அப்படின்னு அரபில இருக்கு சல்லா. அப்ப மூலம் அப்படிங்கிறது இறைவன், இறைவனை தொடர்பு கொள்ளும் சோர்ஸ். ஆதியும் அந்தவுமாக இருக்கின்றான். சோ அவனை க்ளோஸா ஃபாலோ பண்றது, நமக்கு என்ன உணர்த்துகின்றான், என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வருது, நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆயிடக்கூடாது. டிஸ்ட்ராக்ட் ஆனோம் அப்படின்னா கொஞ்சம் கிடுக்குப்பிடியா இருக்கும், ரொம்ப பெயின்ஃபுல்லான மூமெண்ட்ஸ் வந்துட்டு அனுபவிக்க வேண்டியிருக்கும். ரொம்ப அழகான வார்த்தை. ஏன்னா வாழ்க்கைக்கு வழிகாட்டின்னு சொல்லுங்க குரானை. இறைவனோட வார்த்தையை வந்து ரொம்ப க்ளோஸா நம்ம வந்து எல்லா இடத்துலயும் அந்த தொடர்போட இறைவன் என்ன சொன்னா, எப்படி வழிகாட்டுறான்னு நம்ம அதை பார்த்து பார்த்து பின்பற்றி நடக்கிறதுக்கு பேரு சல்லா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு, ஒரு உணர்வு வந்துட்டு கொடுக்கப்படுது. இந்த உணர்வு இப்ப சலான்ற வார்த்தைக்குள்ள தொடர்பு என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறத நம்ம வந்து இந்த அத்தியாயத்துல இருந்து நம்ம எடுக்கிறோம். அத்தியாயம் 75 வசனம் 31, 32. சோ இப்ப இந்த சலான்ற வார்த்தைக்குள்ள தொடர்பு என்ற உணர்வை மித்த வசனங்கள்லயும் ஒரு சில வசனங்கள்ல இப்ப நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். கரெக்டா அது மீனிங்ஃபுல்லா இருக்கா அப்படின்றது, அந்த வசனம் வந்து மீனிங்ஃபுல்லா இருக்கிறதா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம்ல. அதுல நான் வந்து முக்கியமான வசனங்கள், சில வசனங்கள் எடுத்துக்கிறது. ஃபர்ஸ்ட், இதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருக்கேன்.
அதாவது குரான்லையும் அது யூடியூப்லையும் போட்டிருக்கும். அதாவது குரான் உணர்த்தும் தொழுகைன்னு சொல்லிட்டு இதுதான் ஆர்டிக்கல். இது ரொம்ப முன்னாடி எழுதுனது. அந்த சமயத்துல கிடைச்ச மொழியாக்கங்களை வச்சு பிராக்கெட்ஸை ரிமூவ் பண்ணி வச்சிருக்கேன் வசனங்கள். அத்தியாயம் 9 வசனம் 102, 103. இதுல பாத்தீங்கன்னா வசல்லி அப்படின்ற அந்த வார்த்தை இருக்குது. அதுக்கப்புறம் சலாத்தக்க அப்படின்ற வார்த்தை இருக்கு. ஸோ அதனால இந்த செட் ஆஃப் வசனத்தை வந்துட்டு நம்ம படிச்சு பார்க்க போறோம். இதுல வந்து நம்ம சலாத் இந்த இடத்துலையும் வந்துட்டு தொடர்பு அப்படின்ற அந்த உணர்வை உள்ள கொண்டு வந்து இந்த வசனம் ஏதாவது மீனிங்ஃபுல்லா நம்மளுக்கு வெளிப்படுத்துதா அப்படிங்கிறது தான். இதுக்கு முன்னாடி வந்துட்டு நார்மல் டிரான்ஸ்லேஷன்ல என்ன போட்டிருக்காங்கிறத பார்க்கலாம். பிரார்த்தனைன்னு சொல்லி போட்டிருக்காங்க இல்லையா? தெரியுதுங்களா? தெரியுது. அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வீராக, நிச்சயமாக உம்முடைய பிரார்த்தனை அவர்களுக்கு நிம்மதி அளிக்கும் சொல்லி போட்டிருக்காங்க. சோ சலா அப்படின்ற வார்த்தைக்கு பிரேயர், பிரார்த்தனைன்ற அர்த்தத்தை வந்து இங்க கொண்டு வர்றாங்க. இப்ப நம்மளுக்கு வந்துட்டு தொடர்பு என்ற ஒரு அர்த்தம் சலான்ற வார்த்தைக்குள்ள இருக்கு. இந்த பிரார்த்தனைன்னு வர இடத்துல தொடர்புன்னு போட்டு வாசிச்சு பார்க்க போறோம். அதாவது ஃபர்ஸ்ட் கான்டெக்ஸ்ட்குள்ள வந்துருவோம். இன்னும் வேறு சிலர் தங்களது குற்றங்களை ஒப்புக்கொள்கின்றனர். இது இப்போ கரண்டா நான் அந்த வேர்ட் பை வேர்ட் பார்த்து தமிழ்ல எழுதி வச்சிருக்கிறத நான் இங்க கொண்டு வந்துடுறேன். கொஞ்சம் ஈஸியா இருக்கும் வாசிக்கிறதுக்கு. தெரியுது இல்லக்கா? நீங்க போடுறது என்னக்கா? வேர்ட் பை வேர்ட் போட்டிருக்கீங்களாங்க தம்பி? இல்ல வேர்ட் பை வேர்ட் இல்ல. இல்ல நீங்க போறது டைப் பண்றது தெரியுது. இப்ப கரண்டா அப்டேட், இதுக்கப்புறமும் இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வரக்கூடும். இப்ப நான் கரண்டா பிரசண்டா வந்துட்டு வேர்ட் பை வேர்ட் பார்த்து தமிழ்ல எழுதுனத இப்ப கரண்டா பிரசன்ட் மூமெண்ட்ல எழுதுனதை நான் ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணியிருக்கேன். அதுல என்ன வருது அப்படின்னா, வேறு சிலர் தங்களது குற்றங்களை வந்துட்டு ஒப்புக்கொள்கின்றனர். அதாவது நிறைய பேருக்கு நரக தண்டனை அப்படிலாம் இருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டே வரும்போது இப்படி ஒரு கான்டெக்ட் வந்துட்டு அப்படி வருது. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, அவங்க வந்துட்டு தங்களுடைய குற்றங்களை வந்துட்டு ஒப்புக்கொள்கின்றனர், ஒத்துக்கிறாங்க. அவங்களுடைய செயல்கள்ல வந்துட்டு சீர்படுதலும் இருக்குது, இன்னும் வேறு சில தீமையும் கலந்து இருக்கிறாங்க. சீர்பட்டுட்டும் வர்றாங்க, இன்னும் கொஞ்சம் சில அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவீனங்கள், சில மிஸ்டேக்ஸ் இன்னும் கலந்துதான் இருக்குது. அவர்கள் மீது மீட்சி அளித்திட இறைவனால் கூடும், இறைவன் பக்கம் திரும்பும் போது அது கூடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணர்வு. ஸோ நிச்சயமாக இறைவன் மன்னிப்பவன், கருணையாளன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து என்ன வருது, அவர்களை சுத்தப்படுத்தும் தர்மத்தை அவர்களது செல்வங்களிலிருந்து எடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது தூது செய்தி. அந்த தூது வந்து நம்ம மனசுக்குள்ளேயும் வந்து உணர்த்தும், வெளிநபர்கள் இந்த மாதிரி நீ தர்மம் செய்யப்பா, அவனுடைய செல்வங்கள் இல்ல அநீதமான சம்பாத்தியம் எதுவும் இருக்கு அப்படின்னா அதை வெளியே அனுப்பி விட்டுரு, அப்போ கொஞ்சம் சுத்தம் அடையும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? சோ அதுதான் அந்த தூது. அவர்களை சுத்தப்படுத்தும் தர்மத்தை அவர்களது செல்வங்களிலிருந்து எடும், அதை கொண்டு அவர்களை தூய்மையாக்கவும், அவர்கள் மீது தொடர்பில் இருக்கவும், அதாவது அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யவும்ன்ற இடத்துல அவர்கள் மீது தொடர்பில் இருக்கவும் சொல்லி போடுறோம். அந்த தூது வந்து கான்டாக்ட்லயே, அதாவது தூதை எடுத்து சொல்றவங்களோ இல்ல தூது நமக்குள்ள இருக்கக்கூடிய, ஏன்னா தூது எங்கெங்க இருந்து வருங்கிறதையும் நம்ம லைட்டா பார்த்தோம். நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய நப்சுக்குள்ள இருந்தே வரும். அதுதான் நப்சுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மெசேஜ் டெலிவரிங் மெசஞ்சர் வந்துட்டு நம்ம கூட கான்டாக்ட்லயே இருக்க சொல்லி இறைவனுடைய கமாண்ட். மனசாட்சி அப்படின்னு சொல்லாம, மனசாட்சி. இன்னும் நீங்க பெரிய பர்சனா இருக்கிறாங்க, இல்ல ஒருத்தருக்கு வந்துட்டு மென்டாரா இருப்பாங்க இல்லையா, ஆல்ரெடி வந்துட்டு நல்லபடியா இறைவன் காட்டுக்கு இந்த வழியில வாழ்ந்து நல்லா வாழ்க்கையில முன்னேற்றமான ஒரு வாழ்க்கையில செழிப்பான வாழ்க்கையில இருந்துட்டு இருக்கும் போது இன்னும் சில பேர் உங்களை மாதிரி வரணும், உங்களை முன்மாதிரியா ஏற்று சொல்லிட்டு அவங்கள்ட்ட அப்பப்போ வந்துட்டு சில விஷயங்கள் ஹிண்ட் இதெல்லாம் கேட்டு போவாங்க. ஸோ அப்போ அந்த பெரிய நபர்கள் வந்துட்டு செல்வந்தர்களோ யாரோ வந்துட்டு
எடுத்து சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்களா, அவங்க வந்துட்டு இந்த மாதிரி மக்கள் கூட கொஞ்சம் கான்டாக்ட்ல இருக்கிறது வந்துட்டு அவங்களுக்கு ஆறுதலா இருக்கும் இல்லையா? என்னப்பா எப்படி போயிட்டு இருக்கு வேலை? நல்லபடியா இப்ப ஓகேவா? குழப்பம் இல்லையா? புரியுதுங்களா? அப்படிதான் கேட்டுட்டு இருப்பாங்க. வந்து கொஞ்சம் இதாகணும்னு நினைக்கிறவங்க அவங்க விஷயங்களை கேட்பாங்க. சந்தேகங்களா எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதே சமயத்துல அவங்களும் வந்துட்டு அந்த பெரிய நிலையில இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு யார் யாரெல்லாம் அவங்க கிட்ட தேடி வர்றாங்களோ அவங்களோட சும்மா வெறுமனே சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாம அதுக்கப்புறம் திருப்பி பார்க்கும்போது என்ன செய்தி, இப்ப பிரச்சனை சரியாயிடுச்சா, பரவாயில்லையா, இப்ப எப்படி இருக்கு கேட்கிற கான்டாக்ட் அவர்கள் மீது தொடர்பில் இருக்கவும். நிச்சயமாக உமது தொடர்பு அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும். இறைவன் செவியுறுபவன் அறிந்தவன். இதான ஃபேக்ட். உண்மைதான். அது மாதிரி இறைவன் வந்து அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதாவது எடுத்து சொல்லக்கூடியவங்க சரியான இதை சொல்லி கொடுக்கணும். சரியான சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுத்துட்டு கான்டாக்ட்லயே இருக்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு அமைதியை கொடுக்கும். அவங்க கூட தொடர்புல இருக்கவும் முடிஞ்ச அளவு எல்லாரு கூடயும் தொடர்புல இருக்க முடியாது. யாரு வந்து சீரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுடைய சர்க்கம்ஸ்டான்சஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட அதுவும் அவங்கள தேடி வரக்கூடியவங்க. அவங்க ஒரு ஸ்டேஜ் அடைய வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் கைடன்ஸ் அவங்க கேட்க வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். கான்டாக்ட்ல இருக்கிறது அவங்களுக்கு உண்மையிலேயே இப்ப நான் வந்து யாருக்கிட்டையாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க போறேன், குரான் நல்லா தெரிஞ்சு அதன்படி வாழ்ந்து அழகான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க, நான் இன்னும் அந்த வாழ்க்கைக்குள்ள போகல அப்படிங்கும் போது நான் அவங்ககிட்ட சில விஷயம் கேட்டு கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பேன். நான் பாட்டுக்கு தனியா உட்காந்து குரான் பார்க்க ஆரம்பிச்சுட்டு இருக்கும் போது அவங்க கிட்ட இருந்து ஒரு திடீர்னு ஃபோன் கால் வந்து, எப்படி போயிட்டு இருக்கு சபீர், குரான்ல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டியா, எப்படி இப்ப வாழ்க்கையில அதை வந்து செயல்படுத்தும் போது ரொம்ப ஈஸியா இருக்கா, வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேக்குறாங்கன்னா எனக்கு அது ஒரு பிளசண்டான ஃபீல் தானே கொடுக்கும் கண்டிப்பா. ஆமா, கண்டிப்பா. நம்ம அதெல்லாம் அனுபவிச்சிருக்காங்க. நாங்களும் அந்த மாதிரி அவங்க கேட்கும் போது மனசுக்கு ரொம்ப இதா இருக்கும். எப்படி இருக்கீங்க, எப்படி நல்லா பண்றீங்களா, என்னதுன்னு அந்த சில வார்த்தைகள் வந்து அப்ப அவங்களுக்கு இன்னும் நம்ம அவங்கள்ட்ட வேற ஏதாவது இருந்தாலும் கேட்டுக்கணும்னு ஒரு உணர்வு ஏற்படுத்தும். இதுதான் இப்போ நான் இந்த இடத்துல பிரார்த்தனைன்ற இடத்துல நம்ம சலான்ற வார்த்தைக்கு புரிந்த அர்த்தத்தை நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ணி இந்த வசனத்தை வாசிச்சு பார்த்தோம். பக்காவா இருக்கு, நல்ல ஒரு தெளிவு தான் கொடுக்குது, எதுவும் வந்துட்டு டிஸ்டர்ப் ஆகல. ரெண்டு விஷயம் இப்ப இங்க சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் இறைவனோட தொடர்புல இருக்கணும், அப்புறம் இறை அடியார்களா நம்ம இருந்தோம்னா நம்ம அந்த மனிதர்கள் யார் வந்து சீராகணும்னு நினைச்சு நம்மள்ட்ட வராங்களோ அவங்களோட நம்ம தொடர்புல இருக்கணும். ரெண்டு வகையான இருக்கு. இப்ப நீங்க சொன்னதுல அப்படி பார்த்துட்டே வருவோம் நம்ம. இப்ப இந்த இடத்துல சலாங்கிறது வந்துட்டு இறைவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையில உள்ள பத்தி ஹைலைட் பண்ணல. தூதை எடுத்து சொல்லவங்களும் அது தூதை கேட்கணும்ன்ற இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் இடையில உள்ள கான்டாக்ட் கனெக்ஷனை பத்தி பேசுது. ஓ, இந்த இடத்துல ஓகே. ஸோ அதனாலதான் அவங்க வந்து பிரார்த்தனைன்னு போட்டாங்க. தொழுகைன்னு போட முடியாது இல்லையா அந்த இடத்துல. அவர்கள் மீது தொழுகை பண்ணவும், நீ தொழுகை பண்ணுன்னா அவங்களுக்கு ஆறுதல் அளிக்கும்னு அந்த இடத்துல சொல்ல முடியாதுங்கிறதுனால அவங்க பிரார்த்தனைன்னு போட்டாங்க. புரியுது. பட் அதனுடைய மையக்கரு வந்துட்டு கான்டாக்ட் கனெக்ட் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதாவது அத்தியாயம் 75 வசனம் 31 32 அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்மளுக்கு கிடைச்சிச்சு. அதாவது உண்மையாகவும் இல்லை, சல்லாவிலும் இல்லை, மாறாக பொய்யாக உள்ளான், புறக்கணிக்கின்றான். அப்போ புறக்கணிக்காமல் இருப்பதுதான் சல்லா, அப்போ தொடர்பில் இருத்தல். ஸோ அப்போ அந்த தொடர்புன்ற அர்த்தத்தை இங்க போட்டு பார்த்தோம். கரெக்டாவே நல்லாவே மீனிங்ஃபுல்லா இருக்கு. இது ஒண்ணு. அடுத்தது அடுத்த விஷயம் வந்துட்டு அத்தியாயம் 33 வசனம் 43. உங்களை இருளில் இருந்து வெளியேற்று. இந்த இடத்துல சல்லின்னு இருக்கு. இந்த வார்த்தைக்காக நம்ம இந்த வசனத்தை எடுத்து பார்க்கிறோம். ரேண்டமா எடுத்து பார்க்கறது தான். அதுல சில இந்த வசனங்கள்லாம் வந்துட்டு இப்போதைக்கு 99 வசனங்கள், இது இல்லாம இன்னொரு 12 வசனங்கள் எல்லாத்தையும் நீங்க செக் பண்ணி, நான் செக் பண்ணேன் பர்சனலா. ஜஸ்ட் இப்போ இந்த இடத்துல இந்த குரான் அமர்வுல ஒரு சில வசனங்களை இப்போ ஸ்கிரீன்ல ஷேர் பண்றேன். நீங்களும் செக் பண்றதுனா பண்ணிக்கிறீங்க. எல்லாத்தையும் பண்ணணும், கண்டிப்பா அனலைஸ் பண்ணணும். இப்போதைக்கு ஒரு சில வசனங்கள் இதுல வந்துட்டு யுசல்லி அப்படின்ற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, யுசல்லி அலைக்கும். இந்த வார்த்தை இந்த வசனத்துல இருக்கிறதுனால நம்ம இந்த
இருளில் இருந்து, இருள்களில் இருந்து பன்மையில இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை இருள்களில் இருந்து வெளியேற்றி ஒளியின் பால் கொண்டு வருவதற்காக அவன்தான் உங்கள் மீது சலா கொள்கிறான். இதுக்கு முன்னாடி 43வது வசனத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்த அவன்கிறது இறைவனை பத்தி. சோ அவன்தான் ஹுவ அல்லதி அவன்தான் அப்படிங்கிறது 2 முறை அழுத்தமா வருது. அவன்தான் உங்களை இருள்களில் இருந்து வெளியேற்றி ஒளியின் பால் கொண்டு வருவதற்காக அழைக்கும் உங்கள் மீது சலா கொள்கின்றான். இதை நார்மலா என்ன போட்டிருக்காங்கன்னு பார்ப்போமா? 33ல 43 நார்மல் மொழியாக்கத்தில். உங்களை இருள்களில் இருந்து வெளியேற்றி ஒளியின் பால் கொண்டு வருவதற்காக உங்கள் மீது அருள் புரிகிறவன் அவனே. அருள்னு போட்டாச்சுங்க. இந்த இடத்துல எனக்கு 3 வகை பார்த்திருக்கோம். சலாக் 3 வகையான இது இப்ப பார்த்திருக்கோங்க. இப்போ நார்மல் மொழியாக்கத்திலேயே எப்படி எப்பெல்லாம் அவங்க வார்த்தையை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது தான். இப்ப இந்த இடத்துலயும் நம்ம இப்ப தொடர்புங்கிற உணர்வை நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். தொடர்புன்னு இந்த வார்த்தைக்குள்ள தொடர்புன்ற ஒரு விஷயம் இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த உணர்வை இந்த வசனத்திலையும் போட்டு பார்க்கலாம், சரியா வேலை செய்தாங்க. உங்களை இருள்களில் இருந்து வெளியேற்றி ஒளியின் பால் கொண்டு வருவதற்காக அவன்தான் உங்கள் மீது தொடர்பில் இருக்கின்றான், தொடர்பு கொள்கின்றான், தொடர்போடு இருக்கின்றான் அப்படின்னு வாசிக்கும் போது ஏதாவது டிஃப்ரெண்டா வந்துச்சா, இல்ல அர்த்தமுள்ளதா இருக்கா? ரொம்ப அர்த்தமுள்ளதா தொடர்பில் இருக்குங்க. ரொம்ப அர்த்தமுள்ளதா கனெக்ட் ஆகும். இறைவன் எனி டைம் நம்ம கூட சலாவில தான் இருக்கான். இன்னும் அவனது மலக்குமார்களும் ஆளுமை, அதாவது வானம் பூமி எல்லாம் சத்தியத்தை கொண்டு படைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நப்சும் அது சம்பாதித்ததற்குரிய கூலிய தக்க கூலியை கொடுப்பதற்காக. ஸோ அதெல்லாம் கரெக்டா நமக்கு சேர்றதுக்கு கனெக்டபிளா தான் இருக்கும். பனிஷ்மெண்டா இருந்தாலும் சரி, ரிவார்டா இருந்தாலும் சரி. மலக்கு ஆளுமை பெற்றவர்கள், மீன்ஸ் ஆட்சி அதிகாரிகள். ஆட்சி அதிகாரிகள்லாம் இப்ப கண்ணுக்கு தெரிஞ்ச ஆட்சி அதிகாரிகள் இல்ல, இந்த யூனிவர்ஸ் எல்லாமே கவர் ஆன விஷயம் தான் இந்த மலாய்க்கு. அதை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறோம். இப்போதைக்கு நான் சொல்றேன், இந்த இடத்துல சலான்ற இருக்கிற இடத்துல அவன் தான் உங்கள் மீது தொடர்பு கொள்கின்றான், தொடர்பில் இருக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு இது நல்லாவே கனெக்ட் ஆகுது. இதுக்கு அடுத்து அத்தியாயம் 30 என்னக்கா ஏதாவது சொல்றீங்களா? தொடர்பில் இருக்கின்றான்னு சொல்றோம். இத நம்ம எப்படி தொடர்புல இருக்கிறாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா நமக்கு ஃபீல் ஆகும் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பெரும்பாலும் அந்த குணங்கள் அடிப்படையில தான் இந்த விஷயங்கள்லாம் தொடர்புல தான் இருக்கான் அப்படிங்கிறது நல்லா ஃபீல் பண்ண முடியும். லூஸ் டாக்ஸ் எங்கன்னா விட்டு தான் தோன்றித்தனமா வார்த்தைகளை விட்டு எக்குத்தப்பா ரொம்ப கத்தி பேசிட்டு இருக்கும் போது உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படும், இது வேண்டாம், நிலைமை மோசமாயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணர்வு வரும் இல்லையா? கண்டிப்பா. அது எப்படி வருது? அது எங்க இருந்து வருது? நிறைய இடத்துல அந்த மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு ஆப்போசிட்டா நம்ம செய்யறதுக்கு ஆப்போசிட்டா ஒரு எண்ணங்கள் தோணிட்டே தான் இருக்கும். ஒண்ணு பேசுவோம், ஒண்ணு செய்வோம், வேண்டாங்கிறது உள்ளுக்குள்ள ஒண்ணு வந்துட்டு தான் இருக்கும். ஒரு அவசரம் போது இந்த அவசரத்தனம் வேண்டாமே, நம்ம அந்த வார்த்தையில இது சொல்ல வேண்டியதா இருக்கும் புரிதலுக்காக. அதுலயும் கொஞ்சம் கவனம் பண்ணணும் இல்லைங்களா? அந்த வருது இல்லையா, என்ன சொல்றது, இது வேண்டாமே அப்படின்ற அந்த உணர்வு வருது இல்லையா? அதுக்கு பேர் தான் கனெக்ட் பண்றான், நம்ம கூட கான்டாக்ட்ல வர்றான் இறைவன். அதாவது நம்மளை அந்த கான்டாக்ட் எப்படி இருக்கணும்னா நம்மளுக்கு தீமை கெடுதல் இருக்காது, அதுல ஒரு அமைதி நன்மை ஏற்படும். அதுதான் இறைவனுடைய ஒரு அந்த இது நம்மளோட தொடர்பு இருள்களை நோக்கி போயிட்டு இருக்கோம், இருள் அடைஞ்சுக்கிட்டு இருக்கு நம்மளுடைய லைஃப். இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல சர்வ பரிபாலன் மேல நம்மளுக்கு வழிகாட்ட மாட்டானா அப்படின்னு ஹோப் வைக்கும் போது அந்த மெசேஜ் நம்மளால காதுல விழும் கொஞ்சம். நம்ம கூட தொடர்புல இருந்து எனி டைம் மெசேஜ் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு.
உள்ளுக்கு நம்ம மனசுக்குள்ளேயும் மெசேஞ்சர் வருவாங்க, இல்ல வெளி ஆட்கள் யாராவது ஒரு மூலியமா சும்மா தூரத்துல 2 பேர் யாராவது பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க பேசக்கூடிய அவங்க வேற ஏதோ சப்ஜெக்ட் பேசிட்டு இருப்பாங்க. அதுல ஒரு பாயிண்ட் நமக்கு தேவையானதா நம்ம காதுல வந்து விழும். அல்ஹம்துலில்லாஹ். இதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும். அதான். கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அதான். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இவ்ளோ ஃபோக்கஸிங்கா இருந்தா இவ்ளோ நல்ல வெல் கனெக்டடா இருக்க முடியுங்கிற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது என்ன பண்ணுவோம்னா, எல்லாத்தையும் இறைவன் நமக்கு ஏதோ சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் ஆமா, உட்கார்ந்து கனெக்ட் பண்ணிட்டு இருப்போம். அப்படி ஆமா. ஒரு நிலைமை வரும். ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இருந்து இன்னொரு எக்ஸ்ட்ரீம். கண்டிப்பா. அதுவும் நடக்குது. ம். சோ, அப்ப அதுலயும் வந்துட்டு இறைவன் வந்து ஒரு நடுநிலைக்கு கொண்டு வருவான் நிதானமா. நம்ம அன்றாட லைஃப்ல தெளிவா என்ன புரியுதோ அத மட்டும் எடுத்துக்கிடுங்க. அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ, இதுல இது என்ன அதான் அதன் அடிப்படையில வர்றது தான் இந்த பூனை குறுக்கால போனா அபசகுனம். எல்லாத்தையும் டோட்டலா கனெக்ட் பண்ணிக்கிது. சொல்றேன். ம். எப்படி இந்த விஷயம்லாம் டெவலப் ஆனுச்சு? இறைவன் எனி டைம் நம்ம கூட பேசிட்டு இருக்காங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல எல்லாத்தையும் என்னென்னமோ போட்டு குழப்பிக்கிறது. ம். சோ, அதுலயே நம்ம பாதுகாப்பு தேட வேண்டியது இருக்கு. கொஞ்சம். அந்த நிதானம், அந்த சபர் ஒண்ணும் இல்ல. நம்மளுக்கு அப்படி வேகமா போகும்போது பூனை குறுக்கால வந்துருச்சு. ஓகே கொஞ்சம் பார்த்து நிதானமா போக வேண்டியிருக்குன்ற அந்த உணர்வு தான் அங்கே குடுக்கப்படுது மெசேஜ் அவ்வளவுதான். அதுக்கு மேல எப் வேற என்ன இருக்கு? ம். அவ்வளவுதான். சோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியிருக்கு. சோ எனி டைம் நம்ம கூட இறைவன் கான்டாக்ட்ல தான் இருக்கான் அப்படின்ற ஒரு மெசேஜையும் பார்த்துக்கிட்டோம். அதே சமயத்துல இந்த சல்லி அப்படின்ற அந்த வார்த்தைக்குள்ள தொடர்பு என்ற அந்த அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அதை வந்து இந்த வசனத்துல அப்ளை பண்ணும்போது நல்லாவே உட்காருது. செட்டா நினைவுபடுத்துது. அர்த்தமுள்ளதா நினைவுபடுத்துது. ம். இப்ப இதுல என்ன ஒரு விசேஷம்னா, இந்த வசனத்தை பெரும்பாலும் காமிக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் 56வது வசனம் வந்துட்டு பெரும்பாலும் எல்லாருக்கும் பரிச்சயமான வசனம் இது. அத்தியாயம் 33 வசனம் 56. இறைவன் வந்துட்டு நம்ம கூடயும் வந்துட்டு இறைவனும் மலக்குமார்களும் நம்ம கூடயும் சலா பண்றாங்க. நபியின் மீதும் சலா பண்றாங்க. ஆனா நபியின் மீது சலா பண்றது மட்டும் இருக்கும். எல்லாரும் நிறைய பள்ளிவாசல் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸலவாத். அத்தியாயம் 33 வசனம் 56. இன்னல்லாஹ நிச்சயமாக இறைவனும் மலாய்க்கத்து அவனது மலக்குமார்களும் யுசல்லூன அலன் நபி நபியின் மீது வந்துட்டு சலாவலா இருக்காங்க. இதுக்கு என்ன போட்டிருக்காங்கன்னு பார்ப்போமா? 33ல 56. அருள் அதே வார்த்தை தான் போட்டிருக்காங்க. நிச்சயமாக இந்த நபியின் மீது அல்லாஹ் வந்து அருள் புரிகின்றான். வானவர்களும் அவருக்காக அருளை தேடுகின்றனர். நம்பிக்கை கொண்டோரே நீங்களும் அவர் மீது அதே சேம் வார்த்தை தான். இங்க வந்து சலவாத் சொல்லின்னு சொல்லிட்டாங்க. சலவாத் சொல்லி அவர் மீது சலாமும் சொல்லுங்க. அப்படி பார்ப்போம். மொத்தம் எத்தனை இடத்துல வருது அப்படின்னா 2 இடத்துல தான் வருது. ஆனா அவங்க 3 இடத்துல சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் மொழியான ஜான் ட்ரஸ்ட்ல நம்ம கிளியரா இங்க பார்ப்போம். அதாவது நிச்சயமாக அல்லாவும் அவனது மலக்குமார்களும் நபியின் மீது சலா கொள்கின்றனர். ஓ நம்பிக்கையாளர்களே, நம்பிக்கை கொண்டவர்களே, யா யுகல்லதீனா ஆமனு நம்பிக்கையோடு இருக்கிறவர்களே, அவர் மீது சலா கொள்ளுங்கள். இன்னும் சமாதானம் கொண்டு சமாதானம் அடையுங்கள், இல்ல சமாதானத்தை கொண்டு வாருங்கள் அப்படிங்கிறது தான். அதாவது சல்லிமு தஸ்லிமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வருது. இந்த இதையும் வந்துட்டு இந்த சுவாதையும் இந்த சீனையும் வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். சலாத்தை இது வேற. இது வந்து அஸ்லாம் அலைக்கும் சொல்றோம் இல்லையா? அந்த வார்த்தை இது. அதாவது சமாதானம். அதாவது சல்லிமு அப்படின்னா சமாதானம் கொள்ளுங்கள். அதன் மூலம் சமாதானத்தை கொண்டு வருவோம். சல்லிமு தஸ்லிமா அப்படிங்கிறது. சமாதானம் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த இடத்துக்கு வந்துருவோம். நிச்சயமாக அல்லாஹ் அதாவது இறைவனும் அவனது மலக்குமார்கள் அவனது வானவர்களும் நபியின் மீது நம்ம பொதுவா எல்லாரு கூடயுமே அவன் தொடர்புல இருக்கிறான். நபியின் மீதும் குறிப்பா தொடர்புல இருக்கின்றான். ஓ நம்பிக்கை கொள்பவர்களே, நீங்க இறைவன் டைரக்டா உங்களுக்கு உணர்த்தப்படுறத செவியுற முடியாத லெவலுக்கு நீங்க தூரமா போயிட்டீங்க அப்படின்னா திருப்பி நெருங்கி வர்றதுக்கு இந்த மாதிரி நபிமார்கள் கூட நீங்க தொடர்புல இருங்க. மீன்ஸ் இப்ப நபி யாராவது இருக்காங்களான்னு கேட்டா அவங்க நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஆனா இந்த குரான் வந்து நபிக்கு இறக்குனது தான் நமக்கு நல்லா தெரியும்.
அப்போ நம்ம அப்படிதானே புரிஞ்சு வச்சிருக்கோம், நம்ம அப்படிதான் நம்புறோம். ஆமா ஆமா. அப்ப இந்த குரான் கூட தொடர்புல இருக்கிறதுக்கு பேரு நபியோட தொடர்புல இருக்கிறதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஓ. இந்த குரான் வந்து சலாப் நபி எப்படி வாழ்ந்தாங்கும் போது ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க முழு குரானா இருந்தாங்க அப்படின்னு. அப்ப இந்த குரானோட தொடர்பு கொள்றது வந்து நபியோட தொடர்பு கொள்ற மாதிரி அவங்க இதை தானே ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். குரான் இதுக்கு மாற்றமா செயல்படும் போது அவரை வந்துட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய நபரா எடுக்க மாட்டான். இதான் இறை நியதி இல்லையா? இதை என்ன சொல்றாங்களோ அதன்படி நடந்தவங்கள தான், என்ற அளவுக்கு அதன்படி நடந்தவங்கள தான் வந்துட்டு காமிப்போம். ஸோ அப்ப இந்த குரான் வந்துட்டு முகமது நபி மூலயமாக சொன்ன விஷயங்கள் தான். இது எல்லாமே அல்லாஹ் சொன்னதாக முகமது நபி சொன்னது தானே. இதை வந்துட்டு எல்லாமே அல்லாஹ் சொல்கின்றான், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அல்லாஹ் சொல்வதாக, நிச்சயமாக அல்லாஹ்வும். இதானே ஃபேக்ட். இப்ப நான் சொல்றது ஃபேக்ட் தானே. இது எல்லாமே ப்ராஃபட் முஹம்மது செட் ஆஸ் அல்லாஹ் சேஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ இந்த விஷயத்துக்கு கூட நம்ம தொடர்புல இருக்கும்போது, தொடர்புல இருக்க சொல்றான் நம்பிக்கை கொள்பவர்களே. ஸோ அப்போ நம்ம தொடர்புல இருக்கும்போது நம்மளுக்கு நிறைய மெசேஜ் இதுல இருந்து நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ நம்ம குரான் கூட நம்ம கான்டாக்ட்ல இருக்கும்போது, கனெக்ட்ல இருக்கும்போது அதுல இருந்து மெசேஜ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுது. அதன் மீது நம்ம சமாதானம் கொள்ளும் பொழுது அங்க சமாதானத்தை நம்ம தெரிவிக்கின்றோம். சல்லிமு தஸ்லிமா. ஓகே ஓகே. இந்த தொடர்பு மூலியமா அந்த ஒரு மெசேஜ் நமக்கு கிடைக்கும். அந்த மெசேஜ் ஃபாலோ பண்ணி நடக்கும்போது நமக்கு நம்மளுக்கு அமைதி, அந்த அமைதி நமக்கு கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நபியின் மீது தொடர்பு கொள்கின்றனர். ஓ நம்பிக்கை கொள்பவர்களே, அவர் மீது தொடர்பு கொள்ளுங்கள், தொடர்பில் இருங்கள் அப்படிங்கிறது தான். இப்ப ஃபர்ஸ்ட் நபியை ஃபாலோ பண்றதுங்கிறது, ஃபர்ஸ்ட் நபியை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குரானை ஃபாலோ பண்ணணும். அதுதான் நபி ரொம்பவே நெருக்கம் நம்மளுக்கு, நபி கூட, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹ். அவங்க வந்து பல நபிமார்கள் செய்த விஷயங்களை அவங்க தான் சொல்றாங்க, அவங்க மூலயமா சொல்லி தரப்படுது. ஸோ அப்ப அது எல்லாமே நம்மளுக்கு கனெக்ட் ஆயிடுது. எல்லா நபி வந்து நபின்னு தான் பொதுவா இருக்கு. அது நபின்னு வந்துருச்சு, மீன்ஸ் அல் நபி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நபி அப்படின்ற வார்த்தைக்குள்ள என்ன விவரம் அப்படின்ற அர்த்தம் தான் அதுக்குள்ள அடங்கி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் ஆதம் நபி, அவங்கள்ட்ட ஆதம் நபின்னு ஏன் சொல்றோம்? ஸோ அந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா, இந்த எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சுட்டு இதனுடைய பண்புகளை, பெயர்களை விவரியுங்கள்னு சொல்லிட்டு மொழியாக்கத்துல பார்த்திருப்போம் இல்லையா? இந்த விவரியுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்ற இடத்துல அரபில என்ன இருக்கும்னா அன்பியா இதான் இருக்கும். ஸோ அப்ப விவரிக்கிறாங்க, எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சும்மா மெசேஜ் போய் சொல்றது மட்டும் இல்லாம அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ணி ஏதாவது கேள்வி கேட்டா டெஃபினேஷன் கொடுக்க முடியும். இப்போ லேப்டாப் அப்படின்ற நேம் மட்டும் இல்லாம அந்த லேப்டாப் என்னென்ன பர்பஸ் இருக்குன்னு அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், அதை ஒர்க் பண்ண முடியும். அதுதான் மீன்ஸ் நான் சொல்றேன், ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். செய்தி சொல்றதோட அதை வந்து விளக்கி சொல்லுவாங்க, வாழ்ந்து காட்டுவாங்கங்கிறீங்க. அப்ப அவங்க ரசூலாவும் இருப்பாங்க. ஸோ ஸ்டில் அதுக்குள்ள அந்த நபின்ற வார்த்தைக்குள்ள ரசூல்ங்கிற ஒரு விஷயமும் அடங்கி இருக்கு. நபிங்கிறது அந்த கூடுதலா சில விஷயங்களை ஹைலைட் பண்ணி காமிக்குது அந்த வார்த்தை. இப்போ வானவர்கள் அப்படிங்கும் போது அவங்க வந்து வானவர்கள் வந்து தூதர்கள் எடுக்கப்படுது இல்லையா? ஸோ அப்போ அவங்க வந்து மெசேஜ் டெலிவரி, பெரும்பாலும் வந்துட்டு மெசேஜ் வந்து டெலிவரி பண்ணக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அங்கே அவையில மீன்ஸ் அவங்களுடைய அவையில மீன்ஸ் அரசர்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அரசவையில நிறைய ஜாப்ஸ் இருக்கும். அவங்க வந்து நிறைய அனலைஸ் பண்ணி ஒரு மெசேஜ் அவங்களுக்கு கிடைக்கும். இப்படி வாழ்ந்தா இந்த அடிப்படையில நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நாடு சுமூகமா போகும், இல்ல இந்த ஏரியா சுமூகமா போகும்னு சொல்லிட்டு அந்த மெசேஜை மட்டும்தான் கொடுப்பாங்க. இறங்கி வேலை செய்யறதுங்கிறது அந்த சாதாரண சாமானிய மக்களோட சேர்ந்து இறங்கி அவங்க வேலை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அது சலாத்துல அதிகமா இருப்பாங்க இல்லைங்களா? அப்படி சொல்லி சலாத்துல இருப்பாங்க. ஏன்னா ரசூலுக்கும் நபிக்கும் நான் இந்த இடத்துல நான் சொல்ல வந்தேன், மாணவர்கள்ல இருந்தும் தூதர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? அப்ப அவங்களுடைய ஃபீல்டு ஒர்க் வந்துட்டு எல்லாரு கூடயும் வந்து அடையலை அப்படிங்கிறதுக்காக
அவங்க வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணல அப்படின்னும் ஆயிடாது. அதே சமயத்துல உங்க கூட எல்லார் கூடயும் வந்து ஃபீல்டு ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனா ஒரு சில இப்ப அந்தந்த ஏரியாக்குன்னு சில பேர் வந்துட்டு உருவாவாங்க. அந்தந்த மக்களுக்குன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கூட இருந்து தெளிவா அவங்க மொழியில விளக்கி சொல்லக்கூடிய வகையில இந்த மாதிரிலாம் அப்ப அந்த மாதிரி நபர்கள் உருவாகி வரும்போது அவங்க கூட தொடர்புல இருங்க. இந்த குரானை எடுத்து பேசக்கூடியவர்கள் இல்ல குரான் கூட நீங்களே ஒவ்வொருத்தவங்க டைரக்டா குரான் கூடயே இன்னும் இந்த எழுத்து வடிவ வேதமே இல்லாதவங்களுக்கும் இந்த விஷயம் வந்துட்டு அவங்களுக்கு மனசுல வந்து உணர்த்தப்படும். எப்படி உணர்த்தப்படும்? அப்போ குரான் இந்த ஸ்கிரிப்சரே இந்த எழுத்து வடிவமே இல்லாம இருக்கிறவங்களுக்கு இந்த வசனம் வந்து எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறது தான் இப்ப சிந்தனை. அவங்களுக்கு உள்ள உணர்த்தப்படக்கூடிய விஷயம் நல்ல செய்திகள் விவரமாக நம்மளுக்கு வாழ்க்கையில படிப்பினையாக கொண்டு வந்து நிறைய தெளிவான விஷயங்கள் நமக்கு வாழ்க்கையில கடந்து வந்திருக்கும் இல்லையா? அது கூட எல்லாம் தொடர்புலே இருங்க, அதை மறந்துடாதீங்க, கனெக்ட்ல இருங்க. அதன் கூட சமாதானம் அடைஞ்சு இனிமேட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள்ல வந்து அழகா ஸ்மூத்தா வாழ்றதுக்கு நீங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ற அந்த உணர்வு தான் இது. இது எல்லாருக்குள்ளயும் ஏற்படக்கூடியது தானே இந்த உணர்வு. கண்டிப்பாங்க. அதே அப்ளை சொன்னீங்க இல்லையா? கிங்டம் ஃபீச்சர்ஸ் வந்து நன்மைக்கும் இருக்கு, தீமைக்கும் இருக்கு. அப்ப எல்லாரோட தொடர்பு தான் இருப்பாங்க. செய்யும்போது அங்க ஒரு அடி விழுகிற அந்த வேலைகளும் நடந்துட்டு தானே இருக்கு. புரிஞ்சுப்பா. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அடுத்த அத்தியாயம் 24 வசனம் 41 பார்க்கலாம். இதுல டெலிகிராம்லயே இருக்கும். நான் அதையும் எடுத்து வந்துக்கிறேன். நானு 24 41 இல்லையா? இன்னும் கொஞ்சம் கூட பெருசு பண்ணிக்கலாமா? நீ பார்ப்பதில்லையா? நிச்சயமாக வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள யாவும் அணிவகுக்கும் பறவைகளும் இறைவன் அவனுக்கே மகிமை சேர்க்கின்றது. ஒவ்வொன்றும் திடனாக அதன் தொடர்பையும் அதன் மகிமை சேர்ப்பையும் அறிகின்றது. அவைகள் செய்பவற்றுடன் இறைவன் அறிந்தவன். இந்த இடத்துல தொடர்புன்னு இருக்க இடத்துல சலாம் இருக்கும். அதை காமிச்சுக்கிறேன். சலாத்தகு அதன் சலாத் அது பார்க்கவில்லையா? வானங்களிலும் பூமியிலும் உள்ளவையும் வானங்கள் மற்றும் பூமியில் உள்ளவையும் அதுக்கப்புறம் அணிவகுக்கும் பறவைகளும் சஃப்ன்ற இந்த வார்த்தை இருக்கா? சஃப் சரி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? சஃப்ன்ற வார்த்தை. ஸோ அந்த வார்த்தை ஸோ அணிவகுக்கும் நம்ம அதுக்கப்புறம் கிடைச்ச வார்த்தை தான் இது. ஸோ அணிவகுக்கும் பறவைகளும் இறைவன் அவனுக்கே மகிமை சேர்க்கின்றது. ஒவ்வொன்றும் திடனாக அதன் தொடர்பையும் அதன் மகிமை சேர்ப்பையும் அறிகின்றது. அவைகள் செய்பவற்றுடன் இறைவன் அறிந்தான். அதன் தொடர்பு உதாரணம் இப்போ குறிப்பா வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள யாவும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அணிவகுக்கும் பறவைகளும் வந்துருச்சு. இப்போ பறவைகள்லாம் இந்த கூடு கட்டுறதுலாம் ரொம்ப அமேசிங்கான இன்ஜினியரிங் இருக்குலாம் சொல்றாங்க இல்லையா? அது எப்படி அவங்க அந்த அதால பண்ண முடியுது? ஏன்னா அதுக்கு அதனுடைய தொடர்பு அதனுடைய கனெக்ஷன் என்ன, நாம எது கூட கனெக்ட்ல இருக்கணும் அதுக்கு தெரியுது. அதுதான் டிசைன். இத மனுஷன் போய் டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அதனுடைய இயல்புல அது இருக்கத்தான் செய்யும். இன்னைக்கெல்லாம் அதை பத்தி நிறைய நம்ம இதுல போடலாம், சேனல் எல்லாம் பாக்குறோம் இல்லைங்களா? அனிமல் இதெல்லாம் பாக்குறோம். டிஸ்கவரி சேனல் எல்லாம் பார்த்தா பிரமிப்பா தான் இருக்கு அதுகளோட இதெல்லாம் எப்படி செய்யுது. ஸோ ஒரு குளறுபடியும் நடந்திருக்கு. அந்த குளறுபடியை சமநிலைப்படுத்துறதுக்கு உண்டான ப்ராக்ரஸ்ல நம்மளையும் நீங்களும் அதுக்கு கோஆபரேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மனிதர்களுக்கு வந்துட்டு நீங்க பண்ண சில மிஸ்டேக்ஸ்னால குளறுபடி நடந்திருக்கு. ஸோ இதை நீங்களே சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு களத்துல ஒரு இடத்துல நம்மள வாழ வச்சுட்டு இருக்காங்க. புரியலங்க சரி. அதாவது இப்ப என்னதான் வந்துட்டு பறவைகள் மிருகங்கள் எல்லாமே இறைவனோட தொடர்புல தான் இருக்கு. மீன்ஸ் அதனுடைய தொடர்பையும் அதனுடைய மகிமை சேர்ப்பையும் அறிந்துதான் வச்சிருக்கு அப்படின்னாலும் அங்க சில நேரம் டிஸ்ட்ராக்ட் ஆகி குழப்பங்களும் இருக்கத்தானே செய்யுது. குழப்பமான ஒரு சூழல் தானே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். மீன்ஸ் அங்கங்க சமநிலை தவறி இருக்கு. சில நேரம் அனிமல்ஸை அடிச்சுக்கிட்டு விழுகுது. அனிமல்ஸ் அதுக்கு உண்டான தனித்தன்மையை மாத்துறாங்க மனிதர்கள்.
ஸோ அப்போ அதனுடைய கனெக்டிவிட்டி என்ன அப்படிங்கிறத மறக்கடிக்கிற அளவுக்கு மனிதன் வந்து சில நேரம் நடந்துக்கிறோம் மனிதர்களாகிய நாம். ஸோ நம்ம என்ன செய்யணுங்கிற அந்த தொடர்பை டிஸ்கனெக்ட் பண்ணதோட மட்டும் இல்லாம மித்த இடத்துலயும் போய் டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுறது. சரி சரி சரி. ஸோ பட் ஆனா வந்துட்டு படைப்பு அம்சம் என்ன அப்படின்னா வானங்கள் மற்றும் பூமி நீங்க பார்க்கறது இல்லையா அப்படின்ற அந்த ஆரம்பத்துல கேள்வியே அப்படிதான் வருது. நீ பார்க்கறதே இல்லையா? நீ அப்படின்னு வருது. நீ போடாமையும் அந்த வசனத்தை வந்து வாசிக்க முடியும். பார்ப்பதில்லை. நிச்சயமாக வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள யாவும் அணிவகுக்கும் பறவைகளும் இறைவன் அவனுக்கே மகிமை சேர்க்கின்றது. ஒவ்வொன்றும் திடனாக அதன் தொடர்பையும் அதன் மகிமை சேர்ப்பையும் வருகின்றது. அது வந்துட்டு தொடர்புல இருந்து ஒரு உதாரணத்துக்கு பறவை எடுத்துக்கலாம், கூடு கட்டுறது எடுத்துக்கலாம். சில பறவைகளுடைய கூடுகள்ல எல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அமேசிங்கான இன்ஜினியரிங் இருக்கு, ஆர்கிடெக்ட் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அப்ப அதை ப்ராப்பரா அது முடிக்கும் போது, கூட கட்டி முடிக்கும் போது அதுக்கு பேர் தான் மகிமை சேர்க்கிறது. நம்மளே பார்க்கும்போது பிரமிப்படைகிறோம், மகிமையா பார்க்கிறோம் இல்லையா? அதை மகத்தானதா சேர்க்குது. ப்ராப்ளம் இதான். அது வேலையை கரெக்டா செய்யும் போது அது மகிமை செய்யறதுன்னு அர்த்தம். ஸோ இறைவன் அவைகள் செய்பவற்றுடன் அறிந்தவனாக இருக்கின்றான். இதுல முக்கியமா என்ன அப்படின்னா, இந்த இடத்துல அவங்க என்ன போட்டிருக்காங்க? 24:41 நார்மல் டிரான்ஸ்லேஷன் என்ன போட்டிருக்காங்க? தன் தொழுகையை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே ரைட், தொழுகை நல்ல வார்த்தை தான். ஏன்னா தொடர்போடு இருந்து ஒழுகி வருதல் அப்படிங்கிறது தான் தொழுகை. இப்போ நார்மலா நம்ம ஒரு தொழுகையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த தொழுகை கண்டிப்பா அந்த பறவை பண்ணதான்னு கேட்டா இல்ல, இல்லையா? ஆமா, கண்டிப்பா இல்ல. அப்பா தொழுகைன்னா என்ன? அது வந்து தொடர்போடு இறை உணர்வோட தொடர்போடு இருந்து அந்த தொடர்பில் உணர்த்தப்படக்கூடிய விஷயங்களை வாழ்க்கையில் ஒழுகி வருது, செயல்படுத்து. அதான் தொழுகைன்ற வார்த்தையே சொல்றதா இருந்தா சொல்றேன். நம்ம இப்ப நமக்கு ஒரு சாதாரண ஒரு வார்த்தை நம்ம புரிதல்னா தொடர்பு. ஸோ ஒவ்வொன்றும் திடனாக அதன் தொடர்பையும் அதன் துதித்தலையும் அறிந்திருக்கின்றன, அதன் மகிமை சேர்ப்பை. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது? ரொம்ப நல்லா புரியுதுப்பா. அப்ப பறவையும் அல்லா சலாத்துன்னு சொல்லும் போது நம்ம கொஞ்சம் அந்த கவனிச்சு பார்த்தா அது ஒரு சலாத்து அப்படின்னு அதை ஒரு கொஸ்டின் வைக்கும் போது அதோட வழிகாட்டுதல் படி அதை வாழ்ந்து முடிக்கிறதுக்கு பேரு தான் நம்ம வந்து மகிமை சேர்க்கு. அந்த மாதிரி வாழ்க்கை பேரு மகிமை சேர்க்கு. ஓகே.